விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கினாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. அடுத்து சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலையெழுத்தே முழுசாக மாறப்போகுது. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட உறவு, அந்த உறவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசியில் நடக்க போகிற கிரக மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாதுங்க. அது யார், எந்த உறவு, ஏன் தள்ளி இருக்கணும்னு ரொம்ப விவரமாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் முழுமையாக கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்க பல குழப்பங்களுக்கு, மன உளைச்சலுக்கு, ஏண்டா இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவு ஒரு பெரிய விடையாக இருக்க போகுதுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் சொல்ல போகிற இந்த 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இது சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாதுங்க. உங்கள் ஜாதக கட்டங்கள் உணர்த்துற அப்பட்டமான உண்மைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நேராக ரொம்ப அழுத்தமாக விழுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக அதிகமாக விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஆழமான பாசம் வைப்பீங்க. ஆனால் அந்த பாசமே உங்களுக்கு பெரிய எதிரியாக மாறப்போகிற காலகட்டம் இது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்கள் கூடவே இருந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நினச்சிட்ருக்கிற ஒரு சிலரை நீங்கள் அடையாளம் கண்டு அவங்கள விட்டு விலகி இருக்கணும். அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் அவங்கள முழுசாக நம்பி உங்கள் குடும்ப ரகசியங்களெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதனால் அவங்க அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த காத்துட்ருக்காங்க. இப்போ முதலாவது விஷயம் என்ன நடக்கும்னா, தேவையில்லாத பழிச்சொல் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகும். நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு நீங்கள் கண்ணீர் விடுற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரால் தான் உங்களுக்கு வரப்போகுது. அவங்க யாருன்னு உங்கள் உள்ளுணர்வுக்கே இந்நேரம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, நீங்கள் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அதில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க, உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உள்ளுக்குள்ளே பொறாமைப்பட்டுட்டு வெளியே சிரித்து பேசுகிறவங்க, இவங்க எல்லாம் உடனே உங்கள் வாழ்க்கையை விட்டு தூக்கி நீங்கள் எரிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது விஷயம், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் காசு பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாமல் ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. யாரை நம்புறதுன்னு தெரியாமல், யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் அது திரும்ப வராமல் கேட்டு கேட்டு உங்களுக்கே ஒரு அவமானமாக போகிற அளவுக்கு நடந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மெல்ல மெல்ல தலைகீழாக மாறப்போகுது. அந்த நிலைமை எல்லாமே உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கைக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி அதே துரோக உறவுகள் உங்ககிட்ட தேடி வருவாங்க. எனக்கு அது வேணும்னு கஷ்டமாக இருக்குன்னு நப்பாசையோட கண்ணீர் வடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் இலகிய மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். யாருக்காகவும் உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை வீணாக்காதீங்க. உங்களுடைய உழைப்பில் எப்போவுமே நீங்கள் நேர்மையானவங்க. ஆனால் அந்த நேர்மையை பயன்படுத்தி ரொம்ப தப்பாக உங்களை வழி நடத்துவாங்க. பெரிய சதிவலையை அவங்க பின்னுவாங்க. நல்ல குணத்தை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறதுக்கு சிலர் திட்டம் போடுறாங்க. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய அந்த நச்சு உறவுகளை அடையாளம் கண்டு வெட்டி விடுறது தான். இதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லலாம், யார் நம்மளை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு ஏங்கிட்டுருக்கீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் உங்கள் மேலே மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்கணும். மூணாவது விஷயம், உங்கள் தொழிலையோ அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு பெரிய சூழ்ச்சி நடந்துட்டுருக்கு. நீங்கள் எவ்வளவு உண்மையாக நேர்மையாக உழைச்சாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போக பார்ப்பாங்க. நீங்கள் அதை கண்கூட பார்த்துருப்பீங்க. உங்களை முட்டாளாக்கிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கு எதிராக குழி பறிச்சவங்க, அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழப்போகிற நேரம் வந்துருச்சுங்க. இதுக்காக நீங்கள் போய் அவங்ககிட்ட சண்டை போடணுமா? கண்டிப்பாக தேவையில்லைங்க. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. உங்கள் மேலே நீங்கள் எப்படி எப்போவுமே உங்கள் முழு கவனத்தை செலுத்துவீங்களோ அதை மட்டும் செஞ்சால் போதும். உங்களுக்கான கதவு உங்களுக்காக காத்துட்ருக்கு. பதவி உயர்வோ அல்லது நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கான லாபமோ உங்களை தேடி தானாக வரும்னு இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பழையபடி யாராவது நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு நம்பிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இருக்க ஒரு பெரிய பலவீனமே, யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா அவங்களுக்கு உலகத்தையே தூக்கி கொடுக்குற மனசு தான். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனசை கொஞ்சம் இரும்பு மாதிரி மாற்றுவீங்க.
4வது மிகப்பெரிய விஷயம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. இத்தனை நாளாக மனசுக்கு நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப புழுங்கி உங்களுக்கு தூக்கமே சில சமயம் வந்திருக்காது. ராத்திரி படுத்தா 1000 சிந்தனைகள், நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை இப்படி இருட்டாயிடுச்சேன்னு நினச்சி உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா திடீர்னு வரக்கூடிய உடல் சோர்வு உங்களுடைய ரொம்பவே வாட்டி வதச்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவையில்லாத உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் தான். உங்கள் உடம்பும் மனசும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அந்த குறிப்பிட்ட அந்த நச்சு உடைய நபர்களை உங்கள் வாழ்க்கையில் விட்டு நீங்கள் எப்போ தூக்கி எறிகிறீங்களோ அப்போ உங்கள் உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வரதை நீங்களே உணர்வீங்க. ஒரு பெரிய தெம்பு உங்களுக்கு கிடைக்குங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பீங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்கள பற்றி என்ன வேணாலும் தப்பாக பேசிட்டு போகட்டும், அதுக்கு அவங்களோட பிரச்சனை. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு உங்கள் ஜாதகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால் அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கிற அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் உடச்சி எரிஞ்சே ஆகணும். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீயை எரிஞ்சிட்ருக்கும். அதை சாதிக்கணும் அப்படின்னு அந்த தீயை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வைராகியத்தை கொஞ்சம் கூட குறைய விடாதீங்க. 5வது விஷயம், குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு இருந்த பங்காளி சண்டையோ அல்லது சொந்த சம்மந்தமான பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்க இனிமேல் இது நடக்குமா நடக்காதா நீங்கள் நம்பிக்கையை விட்டுட்டு ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இறைவனோட அந்த கருணை உங்கள் ராசிக்கு இப்போ முழுசாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் செஞ்ச தர்மங்கள், நீங்கள் யாருக்காவோ செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக மாறி உங்களை காப்பாற்ற போகுதுங்க. அதனால் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த நேரத்தில் புதுசாக எந்த ஒரு உறவையும் நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி உங்கள் குடும்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை எப்படி சொல்கிறது, கேம் ஆட பார்ப்பாங்க. அதனால் ரொம்பவே உஷாராக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே 6வது அறிவு ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை செய்யும். உங்கள் உள்ளுணர்வு எதை செய்ய சொல்லுதோ அதை மட்டும் கண் மூடிட்டு செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் முடிவை மாற்றிக்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்போதைக்கு சரியானது. அடுத்த விஷயம், ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போதுங்க. உங்களை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டு இருந்துச்சு இல்லைங்களா? யார் நிஜமான அன்போடு இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி முழிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி அந்த மாயத்திரை முழுசாக விலக போதுங்க. உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்களோட உண்மையான முகம் உங்கள் கண் முன்னாடி அப்பட்டமாக தெளிவ போதுங்க. அவங்க எப்பேற்பட்ட சுயநலவாதிங்க நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு மனசளவில் பெரிய இடியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற நிம்மதிக்கு அளவே இருக்காது. உங்களை விட்டு விலகி போன நல்ல உறவுகள், உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உண்மையான சொந்த பந்தங்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் தானாக கூடி வரும். இதுவரைக்கும் தடங்களாக இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இல்லை வேறு ஏதோ நல்ல காரியமோ எந்த தடையும் இல்லாமல் மடமடன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத அந்த நச்சு நபர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட பார்ப்பாங்க. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை கலைக்க பார்ப்பாங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு திட்டம் போடுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்தையே நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கவே கூடாது. 7வது விஷயம், உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் பார்த்தா எல்லாத்தையும் நம்புவீங்க, அது மட்டும் வேண்டாங்க. இத்தனை நாளாக நீங்கள் உங்களோட இருப்புக்குள்ளே தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுதுங்க. இருட்டுக்குள்ள ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே பல மடங்கு உயரப்போகுதுங்க. இவன்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவானான்னு உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க போகிறீங்க. 4 பேர் உங்களை தேடி உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுது. ஆனால் இந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப உறுதியாக வச்சுக்கணும். உங்கள் கூடவே உங்கள் கால வாரி விடுற அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக ஓரம் கட்டுங்க. அவங்க கூட பழகிறத பேசுகிறத மொத்தமாக நிப்பாட்டுங்க. நீங்கள் பாசத்துக்கு ஈஸியாக ஏமாந்துருவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு உங்களை மறுபடியும் அவங்க வலையில் விளைவிக்க கண்ணீர் விட்டு நிற்பாங்க, நடிப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய உச்சத்திற்கு நீங்கள் போகணுன்னா சில கசப்பான முடிவுகளை எடுத்து தான் ஆகணுங்க. இது உங்கள் நன்மைக்காக மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்க உங்கள் குடும்பத்தோட நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போதுங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது. அதை நீங்களே உங்கள் கையால் கெடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி நீங்கள் தைரியமாக முன்னாடி அடியெடுத்து வைங்க. உங்களுக்கு தான் விருச்சிக ராசிக்காரனோட மிகப்பெரிய பலமே அவங்களோட ரகசியமான சுபாவம் தான். ஆனால் சமீப காலமாக உங்களோட அந்த பலத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டிங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத
அளவுக்கு நீங்கள் எல்லார்கிட்டையுமே மனசு விட்டு நீங்கள் மனசை திறந்து காட்டி உங்களுடைய பலவீனத்தை நீங்களே மற்றவங்க கையில் ஆயுதமாக கொடுத்துட்டீங்க. அதனால தான் இவ்வளவு அடி, இவ்வளவு மன உளைச்சல். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க போதுங்க. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை நீங்களே போட்டுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புகிற பழக்கத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் என்ன உண்மை இருக்குன்னு உங்கள் மூளையை பயன்படுத்தி ஆழமாக யோசிச்சுக்கோங்க. உங்கள் சொந்த புத்தியை கூட மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எடுத்த சில அவசர முடிவுகள் தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதை மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு பெரிய முதலீடு செய்ய போகிறீங்க, இல்லைனா ஒரு புதுசாக ஒருத்தரை கூட்டாளியே சேர்த்துக்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து முடிவெடுங்க. வீடியோவிலேருந்து பார்க்குறப்ப எல்லாம் ரொம்ப லாபகரமாக பிரம்மாண்டமாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வச்சுருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சியிலும் இறங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்டையோ உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது நினைக்கிறவங்ககிட்டையோ நீங்கள் ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நபர் இந்த நேரத்தில் மறுபடியும் உங்ககிட்ட வந்து நான் பெரிய லாபம் வாங்கி தரேன்னு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அவங்க விரிக்கிற வலையில் மட்டும் தயவு செஞ்சு மறுபடியும் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு உதவுற மாதிரி நடித்து உங்கள் கையில் இருக்கிற காசையும் பிடுங்கிட்டு உங்களை நடுத்தரோட நிற்க வைக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்கு எப்போவுமே ஒரு தீர்க்க தரிசன குணம் உண்டு. நடக்க போகிறத முன்கூட்டியே கணிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அந்த ஆற்றலை இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உறவு முறைகள் நீங்கள் ரொம்பவே அடிபட்டு ரணமாகி நிற்கிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே 3வது ஒருத்தரோட தேவையில்லாத தலையீட்டால் நிறைய மனக்கசப்புகள், சண்டைகள் வந்திருக்கும். உங்கள் குடும்ப விஷயத்தை வேறு ஒருத்தரை தலையிட விட்டது தான் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உட்கார்ந்து மனம் விட்டு பொறுமையாக பேசுங்க. வெளியில் இருக்கவங்க சொல்கிறத வச்சு உங்கள் துணையை சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துங்க. குடும்பத்துக்குள்ளே பழையபடி அமைதி திரும்பணும்னா வெளியாட்களை வீட்டுக்குள்ளே விடுறத, குறிப்பாக உங்கள் பெட்ரூம் ரகசியங்களை வெளியில் சொல்கிறத முற்றுப்புள்ளியாக வைக்கணும். அது குறிப்பிட்ட ஒரு நபரை உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் தொடர்புலேருந்து நிரந்தரமாக விலக்கி வைங்க. அவங்க உங்களை பிரிக்கிறதுக்கு, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கும் பல வழிகளில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் உறுதியாக ஒருத்தர் நம்பி நின்னா எந்த ஒரு தீய சக்தியாலையும் உங்களை அசைக்கக்கூட முடியாதுங்க. உங்கள் குடும்பத்தோட நிம்மதியும் உங்கள் சந்தோஷமும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் எக்காரணம் கொண்டு மற்றவங்க கையில் கொடுத்துடாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவுக்கு எவ்வளோ போராட்டத்தை நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்களோ வெளியில் இருக்கிற யாருக்கும் புரியாதுங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமான ஆள், யாருக்கும் பயப்படாதவங்க மாதிரி ஒரு பின்பம் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை மனசு இருக்குது. அது பாசத்துக்காக இயங்குதுன்னு எந்த சில துரோகிகளுக்கும் நல்லா தெரியும். அதை புரிய வச்சு தான் அவங்க திரும்ப திரும்ப உங்களை தாக்குறாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற இந்த கிரக சுழற்சி உங்கள் மனசில் ஒரு இரும்பு கலசத்தை மாட்ட போகுதுங்க. இதுக்கு மேலே ஒருத்தன் வந்து உங்ககிட்ட கண்ணீர் விட்டோ இல்லை பாசமாக பேசியோ உங்களை ஏமாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பக்குவப்பட போகிறீங்க. யார் உண்மையாக பேசுகிறாங்க, யார் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்கன்னு அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் அவங்க கண்ணை பார்த்தாவே கண்டுபிடிக்க போகிறீங்க. இத்தனை நாளாக அவங்க முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுடைய அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் புது அவதாரத்தை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. அவங்களுக்கே ஒரு பயம் வரப்போகுது. இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா, நம்ம செஞ்ச துரோகம் இவனுக்கு புரிஞ்சிருச்சான்னு உள்ளுக்குள்ளேயே நடுங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கவே வேண்டாம். அமைதியாக இருந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிங்க. அவங்களா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிற நேரம் ரொம்ப நெருங்கிருச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களை சுற்றி சில வதந்திகளை பரப்பி விடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப மோசமானவங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டீங்க, எப்பவும் திமிரா இருப்பீங்கன்னு உங்களை பற்றி தப்பாக 4 பேர்கிட்ட பேசி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது உங்கள் காதுக்கு வரும்போது உங்களுக்கு கோபம் தலைக்கேறுங்க. அவங்க சட்டையை பிடிச்சி கேட்கலான்னு உங்கள் ரத்தம் துடிக்கும். ஆனால் அங்கே தான் நீங்கள் ரொம்ப பொறுமையை காட்டணும். விருச்சிக ராசியோட கோபம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கோபத்தை நீங்கள் ஒரு ஆயுதமாக மாற்றணும். அதுவும் அமைதிங்கிற ஆயுதமாக. அந்த யார் வதந்தியை பரப்புனாலும் காலப்போக்கில் அது பொய்ன்னு உங்கள் செயல்கள் மூலமாக நிரூபணமாகிருங்க. உங்களை பற்றி தப்பாக நினச்சவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அதனால் வதந்திகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்கள் இலக்கு என்ன, நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்கள் பார்வையை வைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றி நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை எதையும் காதில் வாங்கவே வேண்டாமுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்துருக்காருங்க. கீழே விழும் போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தூக்கி நிறுத்துங்க. நீங்களே பல தடவை அதை உணர போகிறீங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் கட்டாயமாக நூலிலையில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதாவது உங்கள் குலதெய்வத்தோட பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு இனி பல மடங்கு அதிகமாக போகுது. உங்களை அழிக்கணும்னு நினச்சவங்க, உங்களை ஒழிச்சு கட்டணும்னு சதி செஞ்சவங்க எல்லாம்
ஒளிஞ்சு போயிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.